அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து இதை பத்தி உங்க கருத்து என்ன? கீச்சிடுவேன் அவனை. தைரியம் தான் வண்ணாரப்பேட்டைக்கு வர சொல்லுங்க. அவனை தொங்க விட்டுருவாங்களான்னு சொல்லுங்க மேல தூக்கி. முதலமைச்சரை பார்த்து இப்படி சொல்றாரு. அவரு வந்துக்கிறாரு இப்போ. அவள் தான் அவெல்லாம் காலி ஆயிடுவான்னு சொல்லுங்க. ராசாவெல்லாம் இப்ப வந்து ஸ்டாலினுக்காக தான் காத்திருக்கான் இப்ப தமிழ்நாடு. ஸ்டாலினையும் உதயநிதியும் மூடிட்டாங்கன்னா போக சொல்லுங்க இந்த ஏரியா விட்டு. அண்ணாவும் ராஜாஜும் இருந்த சட்டமன்றத்துல நாதாரி தலைவர் எல்லாம் முதலமைச்சரா இருக்காங்கன்னு சொல்லி உட்காந்து சொல்றவங்க எல்லாம் முதல்ல அவங்களே ஒரு நாதாரி. அவரை சொல்றதுலாம் ஒரு ஆளே கிடையாது. ஓகேங்களா? முதல்ல அவரோட இது என்ன பார்க்கணும், அப்புறம் அவரோட பத்திய பதில் கேட்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு எதுவுமே இல்லாம அவரை வந்து நாதாரின்னு சொல்றதுலாம் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு எல்லாம் அது அசிங்கம். அவரு அதான் அவரு ஒண்ணுமே வேலை ஆக மாட்டாரு. அது வேலை ஆகாதான் அவரை போய் அவர் நாதாரின்ற இவரே நாதாரி தான் அவருக்கே தெரியல. தெரியாம தான் அவர் கருத்து சொல்றாரு. ஓகே, ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்குன்னு சொல்றாரு. யாரு? ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்கான். இனிமேல ஸ்டாலிங்கே கிடையாதுங்க. இதுக்கப்புறம் அவர் தாங்க வருவாரு. விஜய் தான் வருவாரு. பொறுமையா செய்வாரு. அது மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. ஓகேங்களா? வந்தாச்சே மாத்தி மாத்தி ஆட்சி அமைக்கும். அதிமுகவும் திமுகவும் எவ்வளவுதான் நாட்டை ஆளுவாங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு குத்தாச்சு. மக்களுக்கு தெரிஞ்சு தெளிவாயிட்டாங்க. ஓகேங்களா? அவருக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, பொறுமையா செய்வாரு. ஓகேங்களா? சரி. அண்ணாவும் ராஜாஜும் இருந்த சட்டமன்றத்துல நாதாரி தலைவர்கள்லாம் வந்து முதலமைச்சரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஆர் ராசா. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆர் ராசா பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவரு ஊழல் பண்ணிட்டு உள்ள இது பீகார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். அவருக்கு இந்த தகுதியே கிடையாது. பேசுறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது. ராஜாஜி ஆண்டாரு, அண்ணா ஆண்டாரு, கரெக்ட் தான். இப்போ விஜய் ஆள்றாரு, நல்ல மனுஷன் ஆள்றாரு. உங்க ஊழல் வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதோ ஏவா வேலு வீட்டுல ரேடு. இப்போ திருப்பி எல்லாம் எது எது பண்றாங்களோ அது ஊழலை பண்ணி அமைச்சர் அத்தனை பேரும் ஊழலை பண்ணிக்கிறீங்க. அந்த ஊழல் ஃபுல்லா வெளியே எடுக்கவோ இந்த மாதிரி பேச்செல்லாம் வரதான் செய்யும் எதிர்கட்சியில இருந்து. புரியுதா? அடுத்த வருஷம் அடுத்த வாட்டி எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு போயிடும். இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தாங்கன்னா டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி இதே மாதிரி பேசினீங்க சொல்லுங்க. ரொம்ப அழகா அடுத்த வாட்டி 200க்கு 200 இப்படி வருவார். 200க்கு 200 இப்படி வருவார். இப்படியே பேச சொல்லுங்க. டிஎம்கேக்காரன் குளத்தூர்ல தோத்து ஓரமா உட்கார வச்சுக்கிறாங்க ஸ்டாலின் முதல்வரை, முன்னாள் முதல்வரை. அந்த பயம் இல்லாம கூட பேசி நிற்கிறானுங்க ஊழல் பண்ண அத்தனை பேரும். புரியுதா? அவரு வந்துக்கிறாருன்னா அவரை விடுங்க, ஆளை விடுங்க. ஆளை விட்டு வேடிக்கை பாருங்க. அவர் தப்பு பண்ண கேளுங்க. அவரு எதெல்லாம் ஊழல் பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அவரு இன்னும் குற்றம் அதிகமாகுது அப்படின்னா பேசுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க இந்த மாதிரி பேசியே இன்னும் இருக்கிறதெல்லாம் இழக்க போறீங்க. ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்குன்னு சொல்றாரு ராஜா. அது எப்படி காத்திருக்கா? என்னத்த காத்திருக்குது? காத்திருந்த கொளத்தூரே காத்து போச்சு. இனிமேல்லாம் அவருக்கு காத்து நிக்குது. சொல்லுங்க, இனிமேல்லாம் காத்து நிக்குது. காத்திருந்த கொளத்தூரே காத்து போச்சு. இனிமேல் காத்திருக்குதான் அவருக்கு. வீட்டுல அப்படியே உட்கார சொல்லுங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அவெல்லாம் வந்து உடம்பு அவ்வளவுதான், உடம்பும் கிடையாது, உடம்பும் போச்சு, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. அவரை உள்ளே தயார் பண்ணி அழகா பேச சொல்லுங்க. சட்டசபையில யாரா உதயநிதியே பேச சொல்லுங்க. அவரை தயார் பண்ணுங்க. அது பேச்சே சரியில்லை வேற அவருக்கு. அப்பாவை காலம் தான் சொன்னாரு, இவர் அவன் மனைவியை காலன்றாரு. சட்டசபையில அவர் பேசுறாரு, நீ வெளியே வந்து பேசுற. தப்பு இல்ல அது. நான் டிஎம்கேக்காரன் தான், இருந்தாலும் இவங்க இது பிடிக்கல நம்ம. ஆமா, இப்பதான் மாறினேன். விசிலுக்கு அச்சவன் ஓட்டு கரெக்டா ஆச்ச. விசிலுக்கு குடும்பமே விசிலுக்கு ஆச்சுது. அப்படியே மந்தியா ஆச்சுது. இந்த எம்சி ரோட்ல இருக்கிற அத்தனை பேரும் விசிலுக்கு ஆச்சுது. ஒரு சில பேர் தான் திருந்தாததுங்களா இன்னும் அந்த பழைய குவாலிட்டிலேயே இருக்குதுங்க. பழைய பீஸுங்க. அதுங்க தான் அப்படியே போட்டு இருக்குதுங்க டிஎம்கேக்கு. நம்ம பழைய பீஸா இருந்தா கூட 60 வயசு ஆயிடுச்சு. பழைய பீஸா இருந்தா கூட வரவனுக்கு வழி கொடுக்கணும். அந்த பெருந்தன்மை இருக்கணும். மேல இடத்துலயே இல்லையாங்க, ஸ்டாலினுக்கே இல்லைங்க அந்த பெருந்தன்மை. இதுகளுக்கு எங்க இருக்க போகுதுங்க? வந்துக்கிறான், மக்களால் தேர்ந்தெடுத்து 108 இடம் வந்துக்கிறான். அவனை ஆளை விட்டு பாருங்க, ஜாலியா ஆளை விட்டு பாருங்க. 6 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் விடுங்க, தப்பு நடக்கட்டும், கேள்வி கேளுங்க. நானே வந்து கேட்கறேன். இதே மாதிரி மீடியா வாங்க, நானே கேட்கறேன். என்னடா ஆட்சி நடத்தின தம்பி, என்னப்பா ஆட்சி நடத்தின அப்படின்னு நானே கேட்கறேன்.
அண்ணா ராஜாஜிலாம் இருந்த சட்டசபையில இப்ப நாதாரிலாம் தலைவராக இருக்காங்க, முதலமைச்சரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராசா வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன இதுக்கு? அன்னைக்கு ஜெயலலிதாவை அசிங்கம் பண்ணாங்களே, அதே சட்டசபை தானே அது. அந்த சட்டசபையில் இவ்வளோ நாதாரிலாம் இத்தனை வருஷமா ஆண்டாங்களே, அவங்களும் கரெக்டானவங்களா? ஒரு பொம்பளை புடவை பிடிச்சி இழுத்தாங்க, அதெல்லாம் கரெக்டான விஷயம். நாதாரின்னு எப்படி சொல்லுவார் அவர்? ஒரு முதலமைச்சரை கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவர் மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு முதலமைச்சரை நாதாரிலாம் பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. அவர் மேலே 2G அலைக்கட்டு ஊழல் இருக்கு, புரியுதுங்களா? ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தார். ஜெயிலுக்கு போட்டு வந்தவரை இன்னமும் அவர் MP பதவியில் இருந்திருக்காரு, சரிங்களா? அதை மாதிரிலாம் நிறைய இவங்களுக்குள்ளவே நிறைய முரண்பாடெல்லாம் இருக்குது, அவங்க கட்சி ரீதியிலே நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அது தெரியாமல் அவர் ஏழாக்குறமா பேசினுக்கிறாரு. இன்னும் எத்தனை வருஷம் தான் இந்த திமுகன்ற பேரை இன்னும் கெடுக்க போகிறாங்கன்னு தெரில. அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே கெடுத்துருவாங்க அந்த பேரை. வெளியெல்லாம் யாரும் கெடுக்க தேவையில்ல. ராசா ஒரு ஆள் போதும். இதுமாரி அவதூறு பேசுறது, அசிங்கமாக பேசுறது, இது எல்லாத்துக்குமே A1 கேரட்டில் இருக்கிறாரு அவர். அதனால் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். நாங்களாம் ஓட்டு போட்டிருக்கோம். எங்கள் முதலமைச்சரை நீங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லுவீங்க? கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கோசம் இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சத்தியமாக எங்கள் முதலமைச்சர் இதை கண்டிப்பாக பார்ப்பாரு. பார்த்து அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்கு அப்படின்றாரு. காத்து வந்துனா போதுங்க, நாங்கள் இப்போ தான் ஒழுங்காக இருக்கிறோம். ஏதோ இப்போ தான் நாங்கள் எல்லாம் தூங்கியிருந்தோம் எத்தனை வருஷமா. இப்போ தான் ஓரளவுக்கு மூச்சு நாங்கள் ஓரளவுக்கு வந்துட்டோம். இன்னமும் காத்துனுக்கிறாரு, வெயிட் பண்ணுக்கிறாரு, குளிச்சுனுக்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. யாரும் காத்துலாம் இல்லை. அவர் இல்லாத போது நிம்மதியாக இருக்குது. இந்த ஒரு 40 நாள் இந்த 40 நாள் தெரிஞ்சிச்சு என்னென்ன நடவடிக்கை நடந்துனுக்குது, என்னென்ன பண்ணாங்க. கவர்மெண்ட்ல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 40 நாள்ல 5 வருஷமா நீங்க கொடுக்காத முடியாத இந்த 40 நாள்ல கொடுத்துருக்காங்க. ஆனா அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்துல நாதாரி தலைவர்லாம் முதலமைச்சரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராசா சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி இது உங்க கருத்து என்ன? எல்லாம் சொல்லதானே செய்வாங்க, ஆனால் அந்த அளவுலாம் ஆயிட முடியாது. இப்போ லைட்டாக சட்டசபையில் பேசுனதுக்கே எல்லாம் லாக் ஆகிட்டானுங்க. திருப்பி அவர் வாயை நோண்டுக்கிறானுங்க. என்னைக்கு தரமாக இறங்க போகிறான்னு தெரில, வச்சு செய்ய போகிறான்னு தெரில. பேசுகிறவங்களுக்குலாம் ஆனால் இருக்குது, டீசெண்டாக சொல்லலாம், பேசுகிறவங்களுக்கு இருக்குது. பார்த்துக்கலாம். தெரில என்ன அவர் என்ன பண்ணாரு, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தளபதி வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாரு. நிறைய பேர் போவாங்க, போக வேண்டியது இருக்கு, போவாங்க. ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்கு அப்படின்றாரு. கஷ்டம், ஸ்டாலின்லாம் இதுக்கு மேலே கஷ்டம். தளபதி தான் மேலே. அக்கா, ராஜாஜி அண்ணா இருந்த சட்டமன்றத்துல நாதேரிலாம் வந்து முதலமைச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராசா சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்னக்கா? அவன் தான் முதல் நாதாரி. இப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்பட்டு நல்ல ஆட்சி நடக்குது, அதனால அவன் ஒரு நாதாரி வந்து பேசுறான். வேற ஒன்னே சொல்ல, ஸ்டாலினுக்காக காத்திருக்கான் தமிழ்நாடு. அதெல்லாம் ஒன்னே கிடையாது. இவர் தான் அடுத்த ஆண்டு, இவர் தான். அதெல்லாம் சும்மா அவங்க பேர் ஆசை அவங்களுக்கு. அதெல்லாம் ஒரு நடக்கவே நடக்காது. மக்கள் ஆட்சி இப்ப நடக்குதா, நல்லா நடக்குது. கோவம் தான் வருது. இப்ப நீங்க பேட்டடிக்க பேச எதிர்க்காதான் அவனை மானாவரியா கேட்போம். அண்ணாதுரை ராஜாஜிலாம் இருந்த சட்டமன்றத்துல இன்னைக்கு நாதாரி தலைவர்கள்லாம் முதலமைச்சரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராசா சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து வரேன், வட சென்னையிலேருந்து. ஏற்கனவே வந்து டிஎம்கே கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க, இவர் விஜய் இப்போ முதலமைச்சராக இருக்காரு. முன்னாடி எலெக்ஷன் அப்போ என்ன சொன்னார், முதலமைச்சரை வந்து இழிவாக பேசுகிறாருன்னு பேசினாங்க இல்லையா? அப்போ இவர் வந்து இப்போ முதலமைச்சராக ஆயிருக்கும் போது ராசா நாவடக்கத்தோட பேசணும் இல்லையா? நாதாரின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு முதலமைச்சரை பார்த்து. அவர் வந்து பரவாயில்ல, இத்தனை தேசிய கட்சிகள் அப்புறம் மாநில கட்சி இருந்ததை விட இந்த 3 மாசத்துல ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்குமே நல்லா தெரியுது. அதனால நாதாரி சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அண்ணாதுரையும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்துல நாதாரி தலைவர்லாம் முதலமைச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராசா சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்ன? அவரே ஒரு நாதாரி, இதெல்லாம் கொள்ள வச்சுட்டு அவர் எல்லாரும் ஊர் பாவத்தில் அதை கொட்டிட்டு அவர் வந்து சொல்றாரு, நல்லதை செய்யறவருக்கு யாருக்கும் பிடிக்காத, அவங்கள மாரி மோசடி பண்ணிட்டு பிராட் வேலைலாம் பண்ணிட்டு வீட்டுக்கு மொத்தமாக சேஃப்டி பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு எதனா ஒன்றுமோ இந்த மாரி ஒன்று நல்லது செய்வா அவனை நாதாரி எல்லாமே சொல்லுவாங்க தான். ஆனால் அவன் ஃப்ராட் இல்லை, ஒத்தமாக நல்லவனாக இருக்கிறவன் தான் சொல்ல மாட்டான்.
அவனும் ஒரு பிராடு வேலை பண்ணிட்டு திருப்பி அவர் நல்ல முதலமைச்சரை போய் இந்த வார்த்தை கேட்கறது ரொம்ப பெரிய தப்பு. புரியுதா? வேறையா 5 நிமிஷம் பேசுறதுக்கே குளத்தூர்ல ஒருத்தர் ஓடி போனாரு. இன்னும் எவ்வளோ பேசினாலும் அவனுக்கு திருந்த போறதில்ல. நல்லதே செய்வரவங்கள திருந்த விட மாட்டானுங்க. கொள்ளடிக்கிறவனுங்க மெயின் அவனுக்கு ஒரு மோசடிக்காரன். அவனுக்கு பேசதான் செய்வாங்க. திமுக வந்து ஒரு தீய சக்தின்னு கரெக்டாக சொல்லிட்டா போல. கரெக்டாக தான் சொல்லிடுறாரு ஒரு தீய சக்தின்னு. அண்ணே, ஸ்டாலினுக்காக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்காக தமிழ்நாடு காத்திருக்கு அப்படின்றாரு. அவர் ஒண்டி காத்துன்னு இருப்பார். தமிழ்நாட்டில் எதனா பண்றாங்க பார்ப்பாரு, பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணுவார். மற்றபடி அவர் வந்து அவருக்கோசம் தமிழ்நாடு காத்துல நல்லதை செஞ்சுட்டாருன்னா அவர் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சொன்னிட்டு மொத்தமாக கல்லாப்பேட்டை இது காலி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு நல்லவங்க செய்யணும்னு குற்றம் சொல்லுவாங்க தான். காத்திருக்கா தமிழ்நாடு? எனக்கு தெரிஞ்சு இருப்பார். அடுத்த வருஷம் இன்னும் 2-5 வருஷம் இருப்பாரா எனக்கு டவுட்டு தான். திமுகன்ற ஒரு பேச்சு இருக்குமான்னு தெரியாது. விஜய் வந்து சிஎம் வந்து நல்ல பேச்சு கொடுத்துட்டாரு. பேசக்கூடாதுன்றதெல்லாம் பேசிட்டாரு. இனி அவர் நல்லதை செய்வார். அவன் தான் நாதாரி, ராஜா தான் நாதாரி. அவரு ஏன் நாதாரி ஆகிறாரு? அவனுக்கு ஒழுக்கம் பேச தெரியாது திமுக காரனுக்கு. அவனுங்க எப்பவுமே ரவுடித்தனமாக தான் பேசுவாங்க. அதில் இனிமேல் எப்பவுமே டிஎம்கே வராது. விஜய் தான் சிஎம் இனிமே. ஆனா வந்து ஸ்டாலினுக்காக காத்திருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு. அவரே சொல்லின்னு கனவு காண வேண்டியதுதான். அவரே கனவு காண வேண்டியதுதான். நிலாவை பார்த்துக்கின்னு அவரே கனவு காண வேண்டியதுதான். வர முடியாது. அதெல்லாம் இனிமே எப்பயுமே வர முடியாது. விஜய் தான் தமிழ்நாட்டு சிஎம். எதிர்கட்சி யார் வேணாலும் வரலாம். ஆனா இவங்களும் அடுத்த வாட்டி எதிர்கட்சி வர முடியாது. அவர் சொன்ன ஒரு மரியாதைக்கு கொடுத்த மரியாதையா நான் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம நாதாரின்னு எப்படி நீ சொல்லலாம்? நீ நாதாரியா, அவர் நாதாரியா? நீ வந்து என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. அவர் வந்து இப்போதான் வந்திருக்காங்க. அவங்க வந்து செய்யறது கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாமே செய்வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து செய்யணும்னா எப்படி உடனே எல்லாமே செய்ய முடியாதுங்க. நான் இதுக்கு அப்புறம் அவர் செய்யலைன்னா நீ கேளு. அவர் செய்ய மாட்டான்னு அவர் யாரு எப்படி நீ சொல்லுவ? நாதாரி எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அந்த நாதாரிங்களாம் என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க? எல்லாம் கொலை தான் அடிச்சாங்க, கொலை பண்ணிட்டு தான் போனாங்க. எல்லாமே எல்லா விஷயத்துலயும் எல்லாமே நடந்துதான் இருக்குது. அதுக்காக அவர் நாதாரின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? தப்பு இல்ல, அது தவறான ஒரு விஷயம். முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அண்ணாவும் ராஜாஜும் இருந்த சட்டமன்றத்துல நாதேரி தலைவர்கள்லாம் வந்து முதலமைச்சரா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்ன? கருத்து இப்ப இருக்கிற விஜய் வந்து எல்லாத்தையும் அந்த போதைப் பொருள் இதுக்கெல்லாம் ஒழிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வைக்கிறாரு. அவர் அமைதியா இருக்கிறதுனால எல்லாரும் புயலா கிளம்புறாங்க. அவரை புயலா மாறுற அன்னைக்கு இவங்க எல்லாம் அமைதியாக போறாங்க. அதான் நடக்கும். ஆனா நல்லதான் நடத்துறாங்க. எங்களுக்கு நாங்க ரோட்ல வியாபாரம் பண்றவங்க எங்க கஷ்டம்தான். இருந்தாலும் நல்லபடி ஆட்சி ஆண்டா நல்லதுதான். ஆனா எம்ஜிஆர் எம்டி ராமாராவுக்கு அடுத்து விஜய்ன்னு கேள்விப்பட்டேன். நல்லபடியா ஆட்சி நடத்தினா நல்லது.